உடனே என் மருமக ரோஜாவுக்கு ஃபோன் பண்ணி அர்ச்சனாவோட ரெட்ட குழந்தைங்கள தூக்கிட்டு வர சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம்ல. காஞ்சனா, தப்பிக்கிறதுக்கு ஐடியா கேட்டா நீ உடனே மாட்டிக்கிறதுக்கு ஐடியா சொல்ற. சில கடத்தலுக்கு வெறும் 7 வருஷம் தான். அர்ச்சனா பிள்ளைங்களை தூக்குனா என்கவுண்டர் தான். வாய மூடிட்டு. கோவிந்தா, என்ன காப்பாத்து கோவிந்தா. அடிச்சு அத்தனை சரியும் உன் உண்டியில கொண்டு வந்து போட்டுறேன். அர்ச்சனா கையில எங்களே மாட்டி விட்டுறாதே. டிரைவர், அந்த ஆம்புலன்ஸை சேஸ் பண்ணுங்க. மேடம் சொன்ன சர்வீஸ் ஆம்புலன்ஸ் இதுதான். இதை கொஞ்சம் குயிக்கா ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஹலோ மேடம், ஆம்புலன்ஸை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். வெரி குட். இப்போ அதை சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஆம்புலன்ஸ் ரிங் ரோட்ல தான் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட்ல அதை மடக்கிடுவோம் மேடம். நானும் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே மேடம். Don't move. மா, இறங்குமா. எல்லாரும் இறங்குங்க. வாமா, இறங்கு. அர்ச்சனா, அர்ச்சனா, என்ன மன்னிச்சுடுடா. நான் உன் சித்திம்மா. எனக்கும் இந்த சிலை கடத்தலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லம்மா. பாக்குறதுக்கு நான் சிலை மாதிரி இருக்கேனா, அதான் இவங்க நானும் சிலை நினைச்சு என்ன கடத்திட்டாங்கம்மா. நான் வேணும்னா உன் காலில் விடுறேம்மா. நில்லுங்க. இன்ஸ்பெக்டர், இவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எஸ் மேடம். வாங்க கான்ஸ்டபிள், 2 பேர் வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. யோ, இறங்கியா. உனக்கு என்ன தனியா சொல்லுவாங்களா? செய்யறது கடத்தல் தொழில், சிலையை தடிய போறியா? வாயா. பூமிகா. சொல்லுங்கம்மா. இந்த பணத்தை வச்சுக்கோ. எதுக்கு? ரோடு கடையில 4 இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வரும் எங்கேயோ போறேன்னு சொன்னல, போ. என்ன பாக்குற? இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பு. என்னால போக முடியாது. என்னது?
போக முடியாதா? ஆமா, என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது. அப்ப என் அண்ணன் வீட்டுக்கு வந்து நான் வீட்டுக்கு வரணும்னா நீ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னியே, அது மாலா, அது போய். என்னது பொய்யா? ஆமா, பொய் தான். அப்படி பொய் சொல்லி உன்னை இந்த வீட்டு கூட்டிட்டு வர சொன்னதே நான் தான். இங்க பாருமா, நான் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஏண்டி என் பையனை இப்படி சித்திரவதை பண்ற? பாவண்டி அவன். அவனை விட்டு பூமிகா போனாலும் நீ போனாலும் அவனால தாங்க முடியாதுமா. இப்ப பாரு, அவன் உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குறான். இங்க பாருமா, நீ வேற பூமிகா வேறன்னு அவனால நினைச்சு பார்க்க முடியல. அவனுக்கு எல்லார் மேலயும் ஒரே அன்புதான். அவனுக்கு எல்லாரும் வேணுமா. அவனுக்கு இருக்கிறது ஒரே மனசுதான். அதை ஏன் மாலா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏன் நீ மட்டும் சொந்தம் கொண்டாடணும்னு நினைக்கிற? இங்க பாருமா, அவனுக்கு என்ன ரெண்டு இதயமா இருக்கு. ஒரு மனசுல பூமிகாவையும் ஒரு மனசுல உன்னையும் வச்சுக்கிறதுக்கு. ஏ பூமிகா, எல்லாம் நாடகமா? என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டல, உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன். இங்க பாரு மாலா, இப்ப நான் உன்னை சொல்றேன், நீ நல்லா கேட்டுக்கோ. பூமிகாவை நீ ஒண்ணும் பண்ண முடியாது. பூமிகாவுக்கு அவ புருஷனே கிடைச்சாலும் பூமிகா அவ புருஷன் வீட்டுக்கு போயிட மாட்டா. புருஷனோட அவ இந்த வீட்டுல தான் இருப்பா. இங்க பாரு, நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும். அதத்தான் என் பையனும் விரும்புறான், நானும் விரும்புறேன். இங்க பாரு, என்னோட பேத்தி அவளோட புருஷன் பிள்ளைங்களோட இங்கதான் இருக்க போறா. அதுதான் நடக்க போகுது. ஏய், என்ன ஏமாத்திட்டல, நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. சின்னம்மா, சின்னம்மா, ஐயோ, என்ன பாட்டி சின்னம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? நீ விடு பூமிகா, அவ கிடக்குறா. மாலா உன்னை தப்பா பேசிட்டு போறாளே, நீ வருத்தப்படாத. நீ தப்பே பண்ணல. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நீ ஆசைப்படுற, அது தப்பே கிடையாது. நீ ஜெயிப்ப. உன்னாலதான் இந்த உறவுகள்லாம் ஒன்னா கூடி சந்தோஷமா வாழ போறாங்க. இது நடக்கும் பூமிகா, கண்டிப்பா நடக்கும். ஆண்டி, ஆண்டி. ஜோதிகா, என்னம்மா? ஆண்டி, நான் காலேஜ் கிளம்பிட்டேன். சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். தங்க வசந்தா, நான் காலேஜ் போறேன். பாய் டி செல்லோ. பாய் சொல்லு. நான் காலேஜ் கிளம்பிட்டேன் டாக்டர் சார். பாய் பாய். ஜோதிகா, ஆண்டி. என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு முடிவெடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் என் பையனை என்ன சாரு மோருன்னு கூப்பிட்டுக்கிட்டு, ஒண்ணு பேர் சொல்லி கூப்பிடு, இல்ல அத்தான்னு கூப்பிடு. ஆண்டி, அதெல்லாம் வீட்ல சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான். என்ன ஜோதிகா, அப்போ உங்க அப்பா என்ன சம்மதம் சொல்ல மாட்டாரா என்ன? ஆஹா, கேட்ட சொல்வார் தான். ஆனா படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம் தான் நான் வெயிட் பண்றேன். ஜோதிகா, நல்ல காரியத்தை எதுக்குமா தள்ளி போடணும்? உடனே கேட்டு சம்மதம் சொல்லு. போன் பண்ணி கேளுமா. அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, முதல்ல எங்க வீட்ல எல்லாமே எங்க அக்கா தான். நான் அக்கா கிட்ட கேட்டு சொல்றேன். ரிங் போயிட்டு இருக்கு. அப்பா, ஜோதிகா ஃபோன் பண்றா. அட்டெண்ட் பண்ணி பேசுமா. சரி. ஹலோ ஜோதிகா, எப்படி இருக்க? அக்கா பேசுறாங்க. நல்லா இருக்கேன்க்கா. என்ன காலேஜ்க்கு புறப்பட்டுட்டியா? புறப்பட்டு போயிட்டே இருக்கேன்க்கா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான்க்கா ஃபோன் பண்ணேன். அப்படியா? சொல்லு ஜோதிகா. அக்கா,
நான் உங்ககிட்ட ஏற்கனவே டாக்டர் கோபால் சாரை பத்தி சொல்லியிருக்கேன்ல. அவர்தான் நம்ம அப்பா உயிரை கூட காப்பாத்தினார்ல, அவர்தான். ஆமா, அவரை பத்தி இப்ப என்ன விஷயம்? அது டாக்டர் கோபால் சார் வீட்ல என்ன ரொம்ப பிடிச்சு போயிடுச்சான். என்ன வந்து பொண்ணு கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீதான்க்கா அப்பா கிட்ட என்னன்னு கேட்டு சொல்லணும். ஜோதிகா என்னாச்சு? அக்கா, சொல்லு ஜோதிகா. என்னக்கா சத்தத்தையே காணும், யோசிக்கிறீங்களா? இல்ல, இப்ப நீ படிச்சிட்டு இருக்கல்ல, உன் படிப்பே என்ன முடியல, அதான் யோசிக்கிறேன். அக்கா, எல்லாம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அண்ணா இப்ப வந்து பார்க்கணும்னு சொல்றாங்கக்கா. சரி ஜோதிகா. அந்த டாக்டர் கோபாலோட போட்டோவை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறியா? என்னது, வாட்ஸ்அப்லயா? ஆமா, அவர் போட்டோவை நான் அப்பாக்கு காமிச்சிட்டு பேசுறேன். அக்கா, நான் இப்போ லீவ்ல வருவேன்லக்கா, அப்படியே அவங்களையும் நான் கூட்டிட்டு வரேன்க்கா. சரி, நீ சொல்றதும் சரிதான், வேணா அப்படியே செய். அக்கா, டாக்டர் கோபால் என் பக்கத்துல தான் இருக்காரு. நான் போன் அவர்கிட்ட கொடுக்குறேன், நீங்க பேசுங்கக்கா. சரி, போன் அவர்கிட்ட கூட பேசுறேன். டாக்டர் சார், எங்க அக்கா லைன்ல இருக்காங்க, பேசுறீங்களா? பாலு, பூமிகா எங்கப்பா இருக்கா? போ, பாட்டி கூப்பிடுறாங்க பாரு. ஹலோ அப்பா, டாக்டர் கோபால் இருக்கார்ல, அவர்தான் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசு. அப்படியா? ஹலோ டாக்டர் கோபால், குட் மார்னிங். நான் பாலு பேசுறேன். பாலு சார், வெரி குட் மார்னிங். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். நீங்க மட்டும் உதவி செய்யலன்னா இந்நேரம் நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. கோபால் சார், நான் உங்களை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வாங்களேன். அவசியம் வரேன் சார். தேங்க்யூ. சரி, என் பொண்ணு ஜோதிகா கிட்ட போனை கொடுங்க, நான் அவகிட்ட சொல்றேன். இதோ தரேன். ஜோதிகா, உங்க அப்பா உங்ககிட்ட பேசணுமா? அப்பா. ஜோதிகா, டாக்டர் கோபால் சார நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். நீ லீவ்ல வரும்போது அவசியம் அவரையும் கூட்டிட்டு வாமா. சரிப்பா. அப்பாப்பா, அக்கா கிட்ட போன் கொடுங்கப்பா. அவ பாட்டி கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கா, அப்புறம் பேசுறியாமா? ஓ, சரிங்கப்பா. வச்சுட்டா? சரி. சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். ஏதோ அக்கா கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. இல்ல, அக்கா கொஞ்சம் வேலையா இருக்காங்களா, அதனால அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டாங்க. பாய் சார். பாய் ஆண்டி. சரிம்மா. அம்மா, நான் மெயின் அனுபவத்துக்கு வரணும். அவங்க அப்பாக்கு இந்த ஊர்ல ஆக்சிடென்ட் ஆகணும், நான் போய் அவரை காப்பாத்தணும். ஜோதிகா இந்த ஊர்லயே படிக்கணும், நானும் ஜோதிகாவை சந்திக்கணும். எனக்கும் ஜோதிகாக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குமா, அதனாலதான் இது எல்லாமே நடக்குது. சரிம்மா, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். சரி பாட்டி. அப்பா கிட்ட ஜோதிகா டாக்டர் கோபால பத்தி சொன்னதை சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம், அவதான் அவரை வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கால. அவன் நேர்ல வந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட பேசிக்கலாம்.
ஏமா ஆ இங்க வாங்க. என்னங்க ஐயா குறி எதுவும் பார்க்கணுமா ஐயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த போட்டோல இருக்கிறவரை பாத்திருக்கியா? இந்த சுத்து வட்டாரத்துல எங்காவது பாத்திருக்கியா? சொல்லுமா, பாத்திருக்கியா? இல்ல சார், இவரை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல சார். ஆமா சார், இவர் யாரு சார்? இவர் ஒரு டாக்டர். இவர் இங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா இவரை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கமா. அடுத்த வாரம் நான் வந்து உன்னை பாக்குறேன். சரி, இவங்கள பாத்திருக்கியா? இப்ப அந்த பொண்ணோட அவனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இந்த அம்மாவை பாத்திருக்க சார். பாத்திருக்கியா? எங்கம்மா பார்த்த? எப்ப பார்த்த? 2 நாளைக்கு முன்னாடி மெய்ஞானபுரத்து டவுன்ல என்கிட்ட வந்து குறி கேட்டாங்க. அவங்க பையனுக்கு 2வது கல்யாணம் எப்ப அமையும்னு கேட்டாங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ற யோகம் இல்லைன்னு, அப்படி கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணா ஜெயிலுக்கு போற யோகம் தான் இருக்குன்னு சொன்னேன். நீ ரொம்ப சரியா தான் குறி சொல்லியிருக்க. பார்ட்டி அப்படிப்பட்ட ஆள் தான். ஆமாங்க ஐயா. இங்க வந்து குறி கேட்டுட்டு போயிருக்காங்கன்னா இந்த சுத்து வட்டாரத்துல தான் அவங்க இருக்கணும். சல்லடை போட்டு தேடிடுவோம். சார் ஒரு நிமிஷம். என்னம்மா? இம்பிட்டு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாரு சார்? போலீஸ். என்ன சார் பிரச்சனை? இந்த அம்மாவையும் இந்த பையனையும் பார்த்துருக்கீங்களா? இந்த பையனை பார்த்ததில்ல, இந்த அம்மாவை பார்த்துருக்கேன். எங்க பார்த்தீங்க? அதோ அந்த பக்கம்தான்.
டேய் கல்யாணம் பண்ணா இந்த ஊர்ல தான் இருக்கியா? பொண்டாட்டியை விட்டுட்டு கை குழந்தைய தூக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டியா? இப்பவே ஏசி அசோக் சாரை நேர்ல பார்த்து இந்த விஷயத்த சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரியே அந்த கேஸை முடிச்சிருங்க. சார். அப்புறம் சரி, நான் அப்புறம் பேசுறேன். வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். பாலுடைய மருமகன் டாக்டர் மதனை பத்தியும் அந்த குழந்தைய பத்தியும் ஏதாவது தகவல் கிடைச்சதா? பாலு தினம் எனக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் மதன் கிடைச்சிட்டாரா, அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. பாவம் அவருடைய மக, அவ குரலை கேட்டாலே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என் குழந்தைய பாத்தீங்களா, டாக்டர் மதனை பாத்தீங்களான்னு ரொம்ப சோகமா விசாரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்காகத்தான் சார் வந்தேன். மதனும் குழந்தையும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் சார். கூடவே போனஸா அவங்க அம்மாவையும் கண்டுபிடிச்சிட்டேன். செல்போன்ல ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க சார்.